4 டீ 40 ரூபா. போயிட்டோம் சபைக்கு பணிவான வணக்கம். வணக்கம். யாரங்க நந்தீஸ்வரா? சாமி கடுகுலே. ஒரே வார்த்தை கூடாது. நலமாக இருக்கின்றாயா? இந்த நாட்டுக்கு நாடு மகாநாடு, இந்த பேரு போலும் சிறந்த அழகு திரு பொன்னாடு. இந்த பொன்னாட்டில் வெகுனவோ தமிழ்நாடு அல்லவோ? நந்திகாவளம் புச்சி நல்லா இருக்கு. சொல்ற பத்தி கேட்க மாட்டேங்கிறேன். தவறு செய்வனுக்கு தண்டனை நிச்சயம். அவனை அடித்து விட்டு வா. நீ அங்கே நில்லு. என்னை அடித்து விட்டீர்களா? அது நீங்கள் யார் வேணா அடிக்கலாம், நான் வாங்கிக் கொள்வேன். இவன் ஒருவன் என்னை அடித்தான் என்றால் கலிமகள் செட்டை விட்டு கோமாளி ராஜினாமா செய்து விட்டார் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிருவேன். இதை விட இனிமையான செய்தி எங்காவது இருக்கிறதா? வா. உன்னை ஒத்தானா? அடிக்க மாட்டேன். வா இங்க அருகாமையில். சாமி வா இங்கே. ஏய், எந்த ஒரு வார்த்தையும் இருக்க கூடாது. வார்த்தையே வராது. நான் போகும் வரையில் தீய சொற்கள் வீசக்கூடாது. தீய சொற்கள் என் வாயிலிருந்து வரவே வராது. மத்தளகார மாதிரி பைத்தியர் புண்டையன் நான் கிடையாது. ஏய், பைத்தியர் புண்டையனே. அப்படி என மரப்பறை கிராமம் என்றால் நம்மளை போன்ற நாடக கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு தேன் குளிர்ந்த வச்சு தேசம். இப்படிப்பட்ட நாட்டில் அகிலாண்ட கோரி பிரமாணராகி அமர்ந்திருத்த நமது அங்காள பரமேஸ்வரி, எப்படி அகிலமெல்லாம் புகழ் பெற்ற நமது அங்காள பரமேஸ்வருடைய திருவிழாவினை பெருவிழாவாக கொண்டாடி கும்பாபிஷேக சிறு சிறப்பாக கொண்டாடி மண்டல பூஜை என்று ஓர் நாள் இந்த அம்மனுக்காக பூஜை செய்து நம் அருந்தின மக்கள் அனைவற்றும் ஒன்றா கூடி வரி வசூல் செய்து இந்த ராஜர் சபையில ஓர் நாள் சதுராட்டி வைத்திருக்கின்றார். நாடகம் வைத்த நல்ல வல்லம் நாடகத்தை கடமந்த கலா ரசிகர்கள் அனைத்து பொதுமக்களுமே நமது கலைக்குழுவின் சார்பாக இந்த ஆண்டு அனுகிரகத்தை பெற்று கோடி காலம் வாழ இந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ராமோ ஜெயம். அப்படி இருக்கு நாம் அரிதான பூசி நடத்தக்கூடிய நாடகத்தில் பெயர் என்ன தெரியாதா உமக்கு? எனக்கு தெரியாது சார். எனக்கு நாடகம் பேரு தெரிந்திருந்தால் நான் எதற்கா கோமாளி வேஷம் போடுகிறேன்? என்னால் போட முடியாது. என்னால் போட முடியாது.
நாம் அரிதார பூசையை நடத்தக்கூடிய நாடகம். நாடகம் என்ன நாடகம்? கேளுங்கள். என்னக்கா கூத்து நிக்கி? பெரியசாமியா? என்ன நம்ம பெரியசாமி? இது பெரியசாமி பிறப்பு இல்ல, நல்லா தெளிவா கேளு. அங்க கேட்க வேண்டாம், என் தாய் குலத்தை கேளுங்க. என்னமா நாடகம்? இன்னைக்கு என்ன கூத்து? என்ன கூத்து? என்ன கூத்து? இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் இனம் சிவபுராணத்தில் பகுதியாக கொடுங்க. பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு, ஊர்வாசர் கருவபங்கம். இந்த நாடகத்தில் நான் வந்து படிக்கான். நான் எப்படிப்பட்டவன்? அந்த 5 மணிக்கு நாடகம் முடியும். 7 மணி கோமாளி அடிக்கிற வாய் கொடுத்துறேன். டிஎன் 34 ஆம்புலன்ஸ் கால் பீ கொண்டு நம்ம அடிக்கும். சாரா வைய முளபுற மாடல். இந்த நாடகத்துல நீங்க வந்து நான் வந்திருக்கிறேன். அங்க என்ன உங்களுக்கு பேச்சு? அவர் மட்டும் பேசுகிறார், நீங்கள் அவர் இடத்தில் கூறுகிறீர்களே. நான் பேசுவதால் என்ன ஒரு தவறு வந்தது? கூறுங்கள் கடவுளே. இது தவறு என்றால் பட்டிகளா நீ தீய மண்ணே மூந்தில் துப்பு. சரி விடு, அதனால பிள்ளைக்கு போயிடுவா. அறிந்தாயா என்ன? நான் வீட்டில் வெங்காயம் அறியவில்லை சாமி. ஆனந்தீஸ்வரா அறிந்தாயா என்ன? சாமி நான் அறியவில்லை கடவுளே. என்னை பற்றி முழுமையாக உமக்கு என்னடா தெரிய போகிறது? நான் யார்? நான் எப்படிப்பட்டவன்? தெரியுமா உமக்கு? சொன்னால் தெரியும். உலகத்தில் கீழே உலகம், கீழே ஏழு உலகம், கீழே ஏழு உலகம், மேலே ஏழு உலகம், மேலே ஏழு உலகம், 14 புவனத்திலும் மும்மூர்த்தி தேவர்கள் 3 பெயர், 3 பேர். படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய 3 தொழிலை
முப்பிரிவுகளாக கொண்டு ஆ நடத்தக்கூடிய தெய்வங்கள் மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர். இது நானும் ஒருவர். ஆ மும்மூர்த்தி தேவர்களை நீங்கள் ஒருவர் என்று சொல்லுகிறீர்களே, அப்பேற்பட்ட ஒருவர் யார்? அந்த மூவர் யார்? யார்? சிவன், விஷ்ணு, பிரம்மா. பிரம்மா. பிரம்மனுக்கு உயிர்களை படைக்கும் பொறுப்பு. உயிர்களை படைப்பதென்றால் இங்க உட்கார்ந்த மக்கள் இவருடைய உருவங்களை படைப்பது. கண், காது, மூக்கு, வாய், கை, கால், நம்முடைய உடல் அமைப்புகளை படைப்பது பிரம்மனுடைய வேலை. என்ன கேட்ட? கண், கால், மூக்கு, வாய், கை, கால், இது எல்லாத்தையும் படைக்கக்கூடிய பிரம்மதேவன் படிச்சிருப்பார். என்ன அந்த ஒரு உறுப்புன்னு உனக்கு அவ்வளவு ஒரு கேவலமா? ஏய், அவ்வளவு கேவலம் உனக்கு? அந்த உறுப்பு இல்லை என்றால் அந்த உலகத்தில் உயிர்களே பிறக்க முடியாது. எனக்கு இல்ல, உனக்கு கண்ணு தெரியல. நீ ஒரு வித்தியாசமான ஒரு ஜந்து. எதுக்கு வந்ததுன்னே நமக்கு வந்து தெரியல. ஏன் வந்த? உயிர்களை படைப்பது பிரமன். பிரம்மதேவனுக்கே இந்த உருவங்களை படைத்து விட்டார். இதுக்கு உயிர் கொடுத்து உணவளிப்பது யார்? அது சிவனுக்கு பொறுப்பு. சிவனுக்கு இந்த உயிர்கள் இந்த புவியே நிலையாக இருந்து விட்டால் இந்த புவியினுடைய பாரம் அதிகமாகவே உயிர்களை அளிப்பது யார்? அவர்தான் திருமால் என்னும் பெருமாள் விஷ்ணு பகவான். இந்த மும்மூர்த்தி தேவர்கள் நான் யார்? ஆதியும் நான், அந்தமும் நான், அனைத்து உயிரிலும் நீங்காமல் அடங்கியிருப்பவன் நான். செடியும் நான், கொடியும் நான், உன்னுளும் இருக்கின்றேன், என்னுளும் இருக்கின்றேன், இவருக்குள்ளே இருக்கிறேன், இருக்கின்ற மக்களுடைய அனைத்து உள்ளத்திலும் இருப்பவன் நான். இப்படி உலகெங்கும் யாவும் இருக்கக்கூடிய என் பெயர் நாமம் எங்கும் விளங்கிக் கொண்டு இருக்கும். இந்த இடத்துல நீங்க எங்க வேணா இருப்பீங்களா? உன்னிலும் இருப்பேன், என்னிலும் இருப்பேன், அனைத்திலும் இருப்பேன். தூணில் இருப்பீங்க? துரும்புல இருப்பேன். முட்டு மரத்துல இருப்பேன்டா. இருப்பீங்களா? சாமி அம்மா, சாமி அதுல இல்லைங்க, கரண்ட் சாமி. இதாண்டா பழமொழி சும்மா சொன்னாங்க உங்களுக்கு. ஏங்க எல்லாரும் உண்மை அதுதான். நானும் ஒரு மனிதன் தான். கஷ்டம் வந்தா மட்டும்தான் நம்ம கடவுளை ஏதாவது கும்பிடுறோம். கஷ்டம் வந்தாதான் தெய்வத்தை போய் ஓடி ஓடி போய் கும்பிடுவோம். சாமி ஆண்டதா கஷ்டம் முடிஞ்சு போச்சுன்னா சாமியாவது கோயிலுக்கு போனேன். நான் எந்த கோயிலுக்கு போறேன்? எனக்கு காட்டு வேலைக்கு போறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அதனாலதான் மானிட பிறவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து ஒரு விளையாட்டு விளையாடுவது திருவிளையாடல்.